பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய ஒரு வேத வசனத்தை நம்ம வாசித்து அதை தியானிக்க போகிறோம். பாருங்கள், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு, பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை சோர்ந்து போகிறவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் பல விதத்திலையும் சோர்ந்து போயிருக்கிறாங்க. சில இடங்களில் குடும்பமாகவே ஒரு சோர்வுக்குள் விழுந்திருக்கிறாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்கிற இடங்களில் நடந்த அந்த சம்பவங்கள் அவர்களை சோர்ந்து போக வைத்தது. இல்லை, நீங்கள் குடியிருக்கிற இடத்துல நடக்கிற அந்த பிரச்சனைகள் உங்களை சோர்ந்து போக பண்ணியிருக்கலாம். அல்லது உங்கள் பிள்ளைகள் தவறான வழிகளிலே நடக்கிறதுனால நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அல்லது அந்த கடன் பிரச்சனைகளின் நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இல்லை, ஊழியத்தின் அழைப்பு எனக்கு இருக்கிறது, ஊழியம் செய்வதற்கு முடியவில்லை, அல்லது ஆண்டவர் நினைத்தது போல் என்னால் ஊழியம் செய்ய முடியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கவனிக்கிற சகோதரனே, சகோதரியே, கவனமாய் கேளுங்கள். உங்களுடைய சோர்வுகள் எது நிமித்தமாய் வருகிறது, எப்படி வருகிறது என்று சொல்லி நாம் சற்று நேரம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு பிள்ளைகள் தாறுமாறாக நடக்கிறதுனால அநேக தாய் தகப்பன்மார்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். பிள்ளைகள் படிக்காததுனால சோர்ந்து போயிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்காததுனால சோர்ந்து போயிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு திருமணம் சரியான நேரத்தில் திருமணம் நடைபெறவில்லை, நடக்கவில்லை, அதனால் சோர்ந்து போயிருக்கிறார்கள். நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற அந்த வீடு இன்னும் கட்டி முடியவில்லை, அதனால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். பாருங்கள், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பலவிதமான சோர்வுகள், ஆபத்தில் சிக்கி கொண்டதுனாலே சோர்வுகள், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைகள், அதன் நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இப்போ இந்த சோர்வுக்கெல்லாம் தீர்வு வேணும். பாருங்கள், சோர்வுகள் பலவிதத்தில் வந்து கொண்டிருக்கிறது. சோர்வுகள் பலவிதமான சூழ்நிலைகளில் நம்மை தேடி வருகிறது, நம்மை தாக்குகிறது, நம்மளை எழும்பி நடக்க முடியாமல் பண்ணிவிடுகிறது. ஆனால் இங்கே சோர்ந்து போகிறவனுக்கு என்று சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு ஒரு பலன் வேண்டும். அவர்களுக்கு பலன் கொடுக்கிறது யார் அப்படின்னா, எந்த விதத்திலேயாவது நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் உங்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில் உங்களுக்கு பலன் வேண்டும் என்றால், அல்லது அந்த சோர்விலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், எனக்கு இந்த வியாதி வந்துட்டு, இந்த பிரச்சனை இப்படி நடக்குது, அதனால் நான் சோர்ந்து போகிறேன்னு நினச்சிங்கன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, என் சோர்வுகளை நீங்கள் மாற்றுங்க, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு பதிலை கண்டிப்பாக தருவாங்க. சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலைகள், ஒருவேளை என்னுடைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எங்களுடைய தாயார் மரித்து விட்டார்கள், அதன் நிமித்தமாய் சோர்ந்து விட்டோம். எங்களுடைய உறவினர்கள், அதாவது எங்களுடைய அண்ணன் தங்கச்சி எல்லாருமே சோர்ந்துட்டோம். ஆனால் என்றைக்கு நாங்கள் ஆண்டவராகிய தேவனை சார்ந்து கொண்டோமோ அன்றைக்கு என்னுடைய சோர்வுகள் மாறிற்று. சோர்வுகள் மாறி இன்றைக்கு தைரியமாக கர்த்தருக்காக நிற்கிறோம் என்று சொன்னால் இது ஆண்டவருடைய கிருபை, அல்லது ஆண்டவர் எங்களை பலப்படுத்தினதுனால, ஆண்டவருடைய களைப்பை, எங்களுடைய சோர்வுகளை மாற்றினதுனால தான் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான சோர்வுகள் வரலாம். அவைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். நிச்சயமாக எந்த விதத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் சோர்வு எது என்பது, என்ன சோர்வு இருக்குது என்கிறத உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சோர்வு எதுவாக இருந்தாலும் அதை மாற்றுறதுக்கு
சர்வ வல்லமையுள்ள தேவனால் முடியும் என்பதை மறந்துடாதுங்க. அவருக்காக வாழுங்க. அவரை உங்களுடைய இரட்சகர். அவரை நம்புங்க. நிச்சயமாய் உங்கள் சோர்வுகள் மாறி சந்தோஷமாய் வாழ்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.